அண்மை செய்தியை பார்க்கிறோம். மக்களவை மீண்டும் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் குறித்து பேச வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முழக்கமிட்டதால் முன்னதாக அவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. அதன் பிறகு கூடிய போதும் தொடர் முழக்கம் நிலவியதால் தற்போது 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை டெல்லி செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, அவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது, கூடுதல் தகவல்கள். மக்களவை தற்பொழுது 2வது முறையாக இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இன்று மழைக்கால கூட்டத்தொடர் அலுவலானது இன்று 11 மணிக்கு தொடங்கிய உடனேயே பகல்காம் விவகாரத்தில் மத்திய அரசு பதிலளிக்க வேண்டும், குறிப்பாக பிரதமர் பதிலளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலியுறுத்தி காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சார்பாக கடும் கோஷம் என்பது எழுப்பப்பட்டது. பகல்காம் பிரச்சனை, ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவுடைய தலையீடு தொடர்பான பல்வேறு நோட்டீஸ்கள் மக்களவையில் எதிர்க்கட்சிகளால் வழங்கப்பட்ட நோட்டீஸ்கள் அனைத்துமே விவாதத்திற்கு மறுக்கப்பட்ட நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடும் அமளியில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவையில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. 12 மணி வரை முதலில் அவையினுடைய நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்ட மீண்டும் அவை தொடங்கியவுடன் கடுமையான ஒரு அமளி என்பது அங்கு மீண்டும் ஏற்பட்டது. குறிப்பாக பகல்காம் விவகாரத்தில் விரிவான ஒரு விவாதம் நடத்தப்பட வேண்டும், பிரதமர் நேரடியாக அதற்கு பதிலளிக்க வேண்டும் என்ற ஒரு கோஷத்தை எழுப்பி அவையினுடைய மையப்பகுதிக்கு வந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் அமளியில் அவர்கள் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு பேசும்போது இந்த விவகாரத்தில் விரிவான விவாதம் நடத்துவதற்கு மத்திய அரசு தயாராக உள்ளது என்றும் இன்று நடைபெற உள்ள மக்களவை அலுவல் ஆய்வு கூட்டத்தின் பொழுது தங்களுடைய பிரச்சனைகளை அவைத் தலைவர்கள் முன்வைக்கலாம் என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்தார். அவரை தொடர்ந்து பேசிய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அனைத்து விஷயங்களிலும் விவாதத்திற்கும் கேள்விகளுக்கும் பதிலளிப்பதற்கு மத்திய அரசு தயாராகவே உள்ளதாக ராஜ்நாத் சிங்கும் கூறிய நிலையில் கடும் அமளி என்பது அங்கு நீடித்ததை காரணமாக அவையினுடைய நடவடிக்கைகள் 2வது முறையாக தற்பொழுது 2 மணி வரை ஒத்திவைப்பதாக சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஜெகதாம்பிகா பால் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். குறிப்பாக நாடாளுமன்றத்தை வேண்டுமென்றே எதிர்க்கட்சிகள் முடக்கி வருகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை கிரண் ரிஜிஜு முன்வைத்த நிலையில் அதற்கு கடுமையான ஒரு எதிர்ப்பு என்பது எதிர்க்கட்சி எம்பிக்கள் சார்பாகவும் முன்வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதனை அடுத்து தற்பொழுது அவையினுடைய அலுவல் அனைத்துமே மக்களவையுடைய அலுவல்கள் அனைத்துமே 2 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. நன்றி சுசித்ரா, விவரங்களை வழங்கியமைக்காக.